வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்த் ஸ்லீவ் வந்து பஃப் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நான் இப்போ ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சின்ன சின்ன ஃப்ளீட்டு கொடுத்தா கூட பஃப் வந்து நல்லா நமக்கு உயரமாக தெரியணும். அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் மெயின் வந்து கட்டிங் தான். அதை வந்து கவனமாக பாருங்கள். அந்த கட்டிங் மெத்தடை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நார்மலாகவே நாம் தைக்கும்போது இந்த மாதிரி உயரமான பஃப் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த ப்ளவுஸில் இருக்கிற இந்த ஸ்லீவே வந்து நாம் அளவு எடுத்துக்க போகிறோம். அளவு எடுத்துகிட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இதே மாதிரி பஃப் வந்து எப்படி வைக்கிறது, அதை தைக்கிறதுக்கு முன்னாடி அதை எந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணால் இந்த மாதிரி பஃப் நம்ம வைக்க முடியும், இதை எல்லாத்தையுமே வந்து தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. இப்போ இந்த பஃப் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து ஸ்லீவுக்கு இது வந்து நல்லா அட்ராக்டாக இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் இது மாதிரி தான் விரும்புவாங்க. இப்போ நம்ம ஸ்லீவினுடைய லென்த் அளவு எடுத்துக்கலாம். இது வந்து 14 இன்ச் இருக்குது. 14 இன்ச் மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த அளவை நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழ்கை லென்த் வந்து நம்ம அளவு எடுக்க தேவையில்லை. இருந்தாலும் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பாதிக்கும் மேலே இருக்குது. 14 இன்ச் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 2 அளவும் நாம் எடுத்துக்கிட்டோம். கீழ்கை லென்த் வந்து நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம் எடுக்கிற அளவு வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஹாம்குள்க்கு நேரில் கரெக்டாக அந்த கையினுடைய லூஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் வந்து அடிங்கை லூஸ்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். அந்த லூஸை வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். சரிங்களா? 8.5 இன்ச் இருக்குது. அது சிங்கிளாக எடுக்கும் போது 8.5 இன்ச்சு. சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 17 இன்ச் வரும். இப்போ ஹாம்குள்னுடைய லூஸ் பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச் இருக்குது. அதே வந்து சுற்றளவு பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச் வரும். சரிங்களா? இப்போ இந்த அளவுகளெல்லாம் வந்து நாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சு நாம் கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே நான் வந்து ஸ்லீவ்னுடைய லென்த் அளவுக்கு நான் ஒரு பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மார்க் இருக்கும். அது வந்து லூஸ் எவ்வளோ நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அளவு போட்டு அந்த கிளாத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்து நாம் மெஷர் பண்ணி பார்த்துட்டோம். 14 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த ஹாம்குள்னுடைய லூஸ் பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச். சரிங்களா? மேலே நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த நேரில் வந்து 9.25 இன்ச் வந்து மெஷர்மெண்ட்டை நாம் இங்கே எடுத்துக்கணும். இங்கே எடுத்துகிட்டு இது வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எடுக்கக்கூடிய அளவு, எல்லா ப்ளவுஸ்க்கும் வைக்கக்கூடிய அளவு இது. சரிங்களா? ஓகே. ஹாம்குள்னுடைய லூஸை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு நேரில் வந்து கரெக்டாக அந்த அடிங்கை லூஸ் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா? 8.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 8.5 இன்ச்சை வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து ஒன்றா சேர்கிற இடம் தான் வந்து ஹாம்குள்னுடைய இறக்கம். சரிங்களா? இதுக்குன்னு வந்து ஒரு கணக்கு இதுதான். இந்த கணக்கு இல்லாமல் மொத்தமாக 4 இன்ச் இறக்கலாம், 3 இன்ச் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாம்குள்ளே வந்து சுருக்கம் விழ தான் செய்யும். இப்போ இந்த கணக்குப்படி, அதாவது இந்த ஹாம்குள்னுடைய லூஸும் அடிங்கை லூஸும் வந்து சேர்கிற இடத்துல நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ரவுண்டை வந்து வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பஃப் ஸ்லீவ். இதில் கொடுத்துருக்கிற பஃப்புக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து நாம் மாற்றி வைக்கணும். அப்போ அந்த மெஷர்மெண்ட் மாற்றி வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த லூஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுலேயே வந்து இந்த கிராஸ்லேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வந்து தள்ளி போட்டு மார்க் பண்ணி நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். இதை விட இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கணும். அந்த இறக்கி வைக்கிறதுக்கான அளவீடு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஆம்குள்னுடைய அளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆம்குள்னுடைய அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது வந்து 9.25 இன்ச்சு. சிங்கிளாக வந்து நம்ம எடுக்கும்போது 9.25 இன்ச்சு. அதே வந்து சுற்றளவுன்னு நம்ம கணக்கெடுக்கும்போது 18.5 இன்ச்சு. சரிங்களா? 18.5 இன்ச்சில் 10ல் 1 பங்கு நம்ம எடுத்துக்கணும். அது 10ல் 1 பங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18க்கு வந்து 1.8 வரும், 19க்கு 1.9 வரும். நம்ம 18.5 இன்ச் இருக்குது. அதனால் நம்ம 1.9 வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய அளவில் இருந்து அந்த ஆம்குள்னுடைய இறக்கத்தை நம்ம அந்த 1.9 கீழே இறக்கி வச்சு நாம் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட் வந்து தையலுக்கும் சேர்த்து அளவீடு போட்டு தான் நம்ம வைக்கிறோம். அதனால் அந்த கணக்கீடுப்படி நீங்கள் அந்த 10ல் 1 பங்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அந்த நேரில் வந்து நம்ம அடிங்கை லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டும் வந்து ஒன்றா சேர்கிற இடம் தான் வந்து நமக்கு ஹாம்குள்னுடைய பாயிண்ட்டு.
ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நம்ம ஆம்கூல் தையல் வந்து போடணும். சைடு ஜாயின் அது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு தையல் கொடுக்கும்போது அந்த நேரில் தான் நம்ம தையலை இறக்கிட்டு வரணும். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அளவு வச்சு பார்க்கும்போது இந்த ஆம்கூலினுடைய லூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 1.25 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே வந்து கிராஸ் போடும்போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? 1.25 2.5 இன்ச் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நம்ம கிராஸ் கொடுக்கும்போது இன்னும் கூட வரும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து இந்த அளவே நமக்கு போதுமானது. சின்ன சின்ன ஃப்ளீட்டு தான் வந்து அளவு ப்ளவுஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே பஃப் வந்து இதுக்கும் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த அளவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம காப்பி பண்ணும்போது அந்த பஃப் எவ்வளோ இருக்கோ அந்த பஃப் வந்து நமக்கு இதில் வந்துடும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து இந்த மாதிரி அந்த ஆம்கூலினுடைய ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாம் வந்து தனியாக பிரித்து நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். அந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டில் நம்ம ஏற்றி இறக்கும்போது நமக்கு அளவு மாறும். அதனால் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம மெஷர் பண்ண அளவு நமக்கு பஃப் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆம்குள்ளே வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஆம்கோல் மெஷர்மெண்ட் இந்த இடத்துல இருக்குன்னா அதில் இருந்து இன்னும் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா அடிங்கை லூஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போவே நம்ம அந்த 1 இன்ச் மெஷர்மெண்ட்டே வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா பஃப் ஸ்லீவுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. அதே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அந்த வளைவை தாண்டி போகும்போது நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் நம்ம தள்ளி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து அதில் அடிங்கை லூஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா விழுந்துடும். அதனால் ரொம்ப சுருக்கமாக அசிங்கமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைக்காமல் இப்போ நம்ம எடுத்து மெஷர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டுறதுக்கு முன்னே மெஷர் பண்ண பாருங்கள். அந்த அளவுலேயே வந்து பஃப் வைக்க பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா மட்டும் அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. அதுவே வந்து லைட்டாக லூஸ் விழுகும். ஓகே இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஆம்கூலினுடைய அளவை மெஷர் பண்ணும்போது 3 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? அந்த 3 இன்ச் மெஷர்மெண்ட்டை வந்து 2 சைட்லேயுமே வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த 3 இன்ச் 6 இன்ச் கேஃபுக்குள்ளே நம்ம அந்த பஃப்பை வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ அந்த 3 இன்ச் மெஷர்மெண்ட் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோன்னா அந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சுட்டு சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து ஃப்ளீட் வந்து எத்தனை ஃபில்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு 5 ஃபில்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சில் வந்து ஒரு 5 ஃபில்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஃப்ளிட்டுக்கு மடிக்கும்போது நீங்கள் ஒரே சைட்லேயும் மடிச்சுட்டு போகலாம். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ்லேயும் நீங்கள் மடித்து கொடுக்கலாம். அது 2 விதமாக நம்ம இதை பண்ணலாம். ஓகேங்களா? நார்மலாகவே வந்து நீங்கள் ஒரே சைடு கொடுக்கலாம். இது வந்து பெட்டராக இருக்கும். சென்டரில் வந்து இன்னும் தூக்கலாக தெரியணும்னா அந்த சென்டர் பாயிண்டில் வரக்கூடிய லாஸ்ட் 2 ஃப்ளீட்டை மட்டும் ஒரு சேர மடிச்சுட்டு அந்த லாஸ்ட் 2 ஃப்ளீட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா மடிங்க. எல்லா ஃப்ளீட்டும் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதை சேர்த்து வைங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு பாருங்கள், பஃப் வந்து பக்காவாக வரும். இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து தூக்கலாக வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாக வருதா தப்பாக வருதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மற்றவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.